ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது 1 இயர் ஃப்ராகு, கேர்ள்ஸ் ஃப்ராகு. இன்றைக்கி கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாக பார்த்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த சைஸ் உங்களுக்கு இதிலிருந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் 1 மீட்ரு லைனிங் எடுத்திருக்கேன். அது 6+1 அந்த அளவுக்கு 7 இன்ச்சஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நிறையா இருக்கும், அதனால் நம்ம 7 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கணும். அதே கீழே வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ்ஸு, ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு, ஹிப்பு ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு. டோட்டலாக நம்ம 9 இன்ச்சஸ் எடுக்க போகிறோம். சென்ட்ரு 8 வரும். ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு நெக்கு, 2.5 இன்ச்சு ஷோல்ட்ரு. மீதி பேலன்ஸ் இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த சைடு 4 கிளாத்து, இந்த சைடு ஃபோல்டிங்கில் 2 கிளாத்து. பேலன்ஸ் இருக்கிறத நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஹிப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 6+1 மார்க் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி 5.5 + 1. நெக்கு 1.5 இன்ச்சு, ஷோல்ட்ரு 2.5 இன்ச்சு. ஆம்கோல் ஹைட்டு 3.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு ஆம் கர்வ் கொடுத்துருக்குறேன். இவங்களுக்கு ஷேப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, 1/2 இன்ச்சு கொடுத்தாலே போதுமானது. ஃப்ரண்ட் நெக்கு 3 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். பேக் நெக் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கிட்டா போதும், 2.5 இன்ச்சு. ரெண்டுமே ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். பேக்கில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். கீழே 1/2 இன்ச்சு நம்ம குறைச்சதுனால கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். ஆம்கோல் ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு சேம் தான் ஆம்கோல், அதனால் வேறு கட் பண்ண தேவையில்ல. பேக் நெக் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸை தனியாக எடுத்து அதில் பேக்குன்னு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு மாறிடக்கூடாது. ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம 3 இன்ச்சு கொடுத்துருக்கனால அதையே நல்லா அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள் ஷேப் தான், உங்களுக்கு எந்த ஷேப் ஓகேவோ அந்த ஷேப்பு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு டாப்போட போர்ஷன் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கீழே அம்பர்லா டைப்பில் நம்ம போட போகிறோம். இது 2 பீஸு, இந்த சைடு க்ளோஸ்டு இருக்குது, அந்த சைடு ஓப்பன் இருக்குது. கரெக்டாக நீங்கள் அதை சமோசா ஷேப்னு சொல்லுவாங்க, அந்த ஷேப்பில் போட்டுட்டு நம்ம ஒரே ஒரு போர்ஷன் மேலே டாப்பு கட் பண்ணோம் இல்லையா, அந்த போர்ஷனை எடுத்து வச்சு ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த மார்க் பண்ணிங்கன்னா அந்த இடுப்பு அளவு அதிகமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி பண்ணிக்கலாம். இது 11.5 இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 12 இன்ச்சுக்கு மெயின் கிளாத்தில் எடுக்க போகிறோம். லைனிங் 1 இன்ச்சு குறைச்சி தான் எடுக்கணும். நான் 11.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு போக கரெக்டாக நமக்கு ஒரு 10.5 இன்ச்சு கிட்ட வரும். லைட்டாக குறைஞ்சிட்டோம், ஒரு 5.5 இன்ச்சு மேலே ஹிப்புக்கு எடுத்துனா போதும். நம்ம அதை கரெக்டாக 11.5 நம்ம நீளமாக கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கிள் அம்பர்லா டைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைப்பில் எடுக்கிறதுனால நல்லா அகலமாகவும் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஒரு சைடு க்ளோஸ்டு இருக்கனால அதையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஃபுல்லாக கிளியராக கற்றுக்கணுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நான் எந்த இடத்துட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் கட் பண்ணாமல் அப்படியே வீடியோ உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கேன். இதில் கீழே அந்த ஆஷ் கலரில் இருக்கிறத நான் கீழே போர்ஷனுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே நம்ம 1 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். ஏன்னா லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் 1 இன்ச்சாவது டிஃப்ரெண்ட் இருக்கணும். இல்லைன்னா ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா லைனிங் கீழே நமக்கு இறக்கம் தெரியும். ஸோ நீங்கள் நம்ம கரெக்டாக எவ்வளோ எடுக்க போகிறோன்னா 12 + 1, அதாவது 13 இன்ச்சஸ் எடுக்க போகிறோம். 1 இன்ச்சு மடிக்க மேலே ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் கீழ் சைடு 13 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இயர் பேபிக்கு கரெக்டான சைஸு. அதாவது மேலே 8, கீழே 12 ஸ்டிச்சிங்லாம் இல்லாமல். ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா மேலே 1/2 1 வரும், 9 இன்ச்சஸ்ஸு. கீழே 12 இன்ச்சு + 1 இன்ச்சு 13 இன்ச்சஸ் வரும். நல்லா ரவுண்டாக அகலமாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். 1 இயர் பேபிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். நான் இது நான் சேரீயில் புதுசாக வாங்கின சேரீ. அந்த சேரீயில் எனக்கு 16 பேனல் அனார்கலி டாப் தைச்சேன். அதில் பேலன்ஸ் இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண மனசு வரல. அதனால் ஓகே 1 இயர் ஃப்ராக்
கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வைப்போம். இன்கேஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் நான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து டாப்பில் வந்து நான் அதாவது எப்படி முந்தி பகுதியில் இந்த டிசைன் இருக்குது, அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டான அளவு தான், 1 இயருக்கு கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக 1 இயர் பேபிக்கு வரும். இதுக்கு வந்து நான் 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஹிப்பு பெல்ட்டு இடுப்பில் கட்டுற நாடா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் 17 இன்ச்சஸில் 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2.5 இன்ச்சு கூட எடுக்கலாம். எவ்வளோ அளவு உங்களுக்கு தேவையோ அவ்வளோ அளவு உங்களுக்கு 2.5லேருந்து 3 2 அளவும் எடுத்துக்கலாம். பட்டை பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. பட்டை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். இதில் எல்லாமே நான் வந்து அந்த கிளாத்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஃபுல்லாக தச்சு முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல ஏதாவது பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனால தான் நான் இதை பண்ணியிருக்கேன். 2.5 இன்ச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அதை கடைசி வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு 2 பீஸ் வேணும் நமக்கு. ஹிப்பில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு 2 பீஸ் வேணும். அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தில் நம்ம கிராஸ் பீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து குழந்தைங்கன்றதுனால நம்ம வந்து ஸ்லீவ் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணணும். ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. 2 சைடும் ஸ்லீவ் சைடு நம்ம வந்து இதை கவர் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடாது. நல்லா இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி பேக் சைடு வந்து தலைக்குள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து அதாவது ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து பின்னாடி ஓப்பன் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கும் ஒரு கிளாத்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் நம்ம ஸ்டிச்சிங் தேவையான பொருள். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டாக ரைட் சைடு வச்சு லைனிங்கை மேலே வச்சுட்டு நெக்கு போர்ஷனை சுற்றி 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு உங்களோட விருப்பம், அதை வச்சு சுற்றி ரவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே போல் அடுத்த சைடும் வந்து மேலே வந்து இருக்கிறது வந்து ரைட் சைடு, அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் நம்ம லைனிங்கை வச்சு திருப்ப போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து குழந்தைங்க வேர் பண்ணும்போது ஷோல்டரில் வந்து பிசுறு இல்லாமல் இருக்கும். குழந்தைங்க வந்து தெரியாது இல்லையா, நமக்கு அங்கே குத்துச்சுன்னா இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் குத்தும். அதனால தான் நான் வந்து இந்த ஷோல்டரை வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணுற டைப்பில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக் போர்ஷனை மட்டும் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கிறத மட்டும் நெக்கை உள்ளே திருப்பி மேலே ஒரு ஸ்டிச்சஸ் பண்ண போகிறேன். ஒரு சைடு மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணணும். 2 சைடும் நம்ம திருப்பி பண்ணிடக்கூடாது. ஒரு சைடு வந்து சுற்றி எட்ஜுக்காக வந்து ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துட்டு, இன்னொரு சைடு வந்து இருக்கிறதுல நம்ம ஸ்டிச்சிங் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், இன்னும் டேர்ன் பண்ணலை. இதில் வந்து நம்ம சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓரளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துக்கிட்டையும் ஸ்கிப் பண்ணலை. முடிஞ்ச மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும். இன்கேஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு கட்டிங் கூட ஓரளவுக்கு எல்லோரும் பார்த்துருவாங்க. ஸ்டிச்சிங் பார்க்கும்போது அடித்து விடுவாங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம நெக்கு டேர்ன் பண்ணாமலே அந்த நெக்கு ஷோல்ட்ரு வந்து அட்டாச் பண்ணி டேர்ன் பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது ஷோல்டர்கிட்ட சுத்தமாக ஒரு டாட் கூட பிசுறு இருக்காது. நீங்கள் இந்த டைப்பு வந்து சுடிதாருக்கோ இல்லை ஸ்லீவுக்கு ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மேலே வந்து இன்னொரு கிளாத்தை வச்சு நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. 2 சைடும் எந்த பிசுறும் இல்லை. இப்படி போட்டிங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுப்பாங்க. இப்போ நெக் போர்ஷனை வந்து நம்ம அதை உள்ள படிமானமாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சைடு மட்டும் தான் நம்ம வந்து நெக் கவர் பண்ணியிருந்தோம், அதனால் இன்னொரு சைடும் கவர் பண்ணிவிட்டு சுற்றி தையல் போட்டு
எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இது வந்து டாப் போர்ஷனில் 2 சைடும் முடிஞ்சிருச்சு. 1 வயசு குழந்தைங்களுக்கு ஸ்லீவ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சுற்றி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது பேக் சைடு இருக்கிற சைடு சென்டர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கணும். ஒரு 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2லேருந்து 2.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை எடுத்து மேலே வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து மேலே வரணும். அதாவது கரெக்டான சைஸில் கிளாத் வைக்காமல் மேலே வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கிட்ட நீங்கள் கிளாத் வைக்கணும். சென்டர் பண்ணிவிட்டு அதை ஒரு பா ஷேப்பில் சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சு பா ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஸ்டிச்சிங் இல்லாமல் சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட கட் பண்ணி 2 பக்கமும் டர்ன் பண்ணி உள் பக்கம் விடணும். நான் பண்ணுறத நல்லா பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மெத்தடு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட சொன்னதுக்கு காரணம், அதை மடித்து உள் பக்கம் விட்டுட்டோன்னா பிசுறு இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ண முடியாது. இன்கேஸ் நெக்கு ஃபினிஷ் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஆல்ரெடி நெக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டதுனால இப்போ நம்ம அந்த இடத்துல மடிச்சுட்டு சுற்றி வந்து ஒரு தையல் பண்ணிக்கணும். வேணும்னா நீங்கள் சைடில் எம்மிங் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துட்ட பட்டனோ இல்லை கொக்கியோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சேஃப்டியோ அதை பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பட்டன் வைக்கிறது பெட்டர் சாய்ஸு. இப்போ வந்து கீழ் போர்ஷனில் எது ரைட் சைடுன்னு மார்க் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ரைட் எது ராங் எதுன்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. சில கிளாத்தெல்லாம் 2 சைடுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்பயுமே ஒரு டாட் வச்சுக்கிங்க. கொஞ்சம் அழுத்தமான டாட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். கீழ் சைடு வந்து ஹிப் போர்ஷனை நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கண்டினியூ ஸ்டிச்சஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணலாம். அதாவது எப்படின்னா நம்ம 1 மணி நேரத்தில் தைக்கிறத மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸாவது நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஒரு கண்டினியூ ஸ்டிச்சஸ்ன்றது இதுதான். ஒரு ஹிப் போர்ஷன் பண்ணுறோன்னா அடுத்த ஹிப் போர்ஷனையும் அப்படியே கவர் பண்ணிக்கணும். இப்போ டாப் போர்ஷனை வந்து ஹிப் போர்ஷன் கூட ரைட்டாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். கண்டிப்பாக 2 ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் லைஃப் வரும். ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா நம்ம ரெடிமேடு கிளாத் மாதிரி சீக்கிரம் பிரிச்சுக்கிட்டு வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் முடிச்சிட்டேன். இப்போ பேக் போர்ஷன்லேயும் அதே போல் கீழ் போர்ஷனை எடுத்து வச்சு அப்படியே 2 ஸ்டிச்சஸ் நீங்கள் பண்ண வேண்டியது தான். ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண தேவையில்லை. இந்த ஹிப் போர்ஷனை கூட நீங்கள் வந்து ஓவர்லாக் போட்டுக்கணும். சைட்லேயும் வந்து ஓவர்லாக் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து இந்த கிளாத்துக்கெல்லாம் வந்து குழந்தைங்க சேஃப்டியாக போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது 2 பக்கமும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஏரியாவை கவர் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து கிராஸ் பீஸு கட்டிங் வீடியோ இதிலே தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அது புரியலன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் வீடியோவாகவே கிராஸ் பீஸ் போடுறேன். இப்போ இது வந்து நம்ம ஹிப்புக்கு கட்ட போகிறோம் இல்லையா, அந்த கயிறுக்கு நம்ம வந்து இதை ரெடி பண்ணுறோம். ஒரு சைடு வந்து க்ளோஸ் பண்ணிடணும், ஒரு சைடு ஓப்பனில் இருக்கணும். அதே போல் அடுத்த சைடும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த சைடு டர்ன் பண்ணிக்கணும். நம்ம வந்து ராங் சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போது ரைட் சைடு டர்ன் பண்ண போகிறோம். இது நான் பைப்பிங் வந்து நெக்கு வந்து இந்த கிராஸ் பீஸ்லாம் திருப்புறது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கிளாத்தாக திருப்பும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாட்டு கயிறுலாம் திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெயின் அப் ஆகிட்டிங்கன்னா அடுத்த அது மாதிரி மெலிசான கயிறு திருப்பும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக் போர்ஷனில் நம்ம அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்காக ஸ்டிச்சிங் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே வர வேண்டியது தான். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து உள்பக்கமாக விட்டுறணும். ஃபுல்லாக மடிக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து கிளாத்தை விட்டுட்டு உள்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத் இருக்கும்.
அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எட்டை எடுத்துட்டு இப்போது நீங்கள் உள்பக்கம் அதை டர்ன் பண்ணி மடித்து அப்படியே தைக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஒரு சைடு வந்து நம்ம ஸ்லீவுக்கு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த சைடு வந்து அதே போல் தான் கிராஸ் பீஸ் வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணோமோ அதே போல் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு உள்ளே இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு மடித்து உள் பக்கமாக தைக்கணும். இது ப்ளவுஸுக்கு இந்த மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இது மாதிரி ஸ்டார்டிங்கில் ஃப்ராக்லாம் தைக்கும்போது இந்த மெத்தடு யூஸ் பண்ண ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸுக்கு கிராஸ் பீஸ் திருப்பும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக்கில் படாமல் பார்த்து கட் பண்ணுங்கள். உள் பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 1 இன்ச்சு தான் நம்ம ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருக்கோம். அந்த ஹிப்பு கிட்ட வந்து நம்ம உள்ளே வந்து ஹிப்பு நாட்டு சொருக போகிறோம். நான் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். சரி ஓகே நம்ம வந்து எனக்கு நாட்டு இருக்கிற ஞாபகமே இல்லை. டக்குன்னு தான் அப்புறமா ஞாபகம் வந்துட்டு திருப்பி அந்த இடத்துக்கிட்ட பிரித்து ஹிப்புக்கிட்ட மட்டும் பிரிச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைடும் அதே போல் தான் 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக கர்வ் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நான் வந்து அந்த இடத்துட்ட லைட்டாக பிரிச்சுட்டு அந்த இடத்துக்கிட்ட நாட்கயிறை கரெக்டாக அந்த 2 போர்ஷனும் கவர் ஆகிற இடத்துக்கிட்ட நம்ம அந்த ஸ்டிச்சஸை பண்ணணும். ஒரு சைடு நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதே போல் இன்னொரு சைடும் ஹிப்புக்கு நேராக நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். என்ன ஒன்று, அம்பர்லா டைப்புன்றதுனால நமக்கு கிளாத் வந்து நார்மலாக கிளாத் யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகப்படியான கிளாத்து தேவைப்படும். இப்போ நான் வந்து லைனிங்கை வந்து உள்ளே இருக்கிற அந்த அம்பர்லா டைப் போட்டதுனால ரோல்டு ஃபுட்டு நான் போட்டு யூஸ் பண்ணுறேன். இது வந்து மடித்து கொடுக்கும். இது மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நான் இது மாதிரி மிஷினுக்கு வந்து ஃபுட்டு யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபுட்டு எந்தெந்த டைப்பில் நம்ம யூஸ் பண்ணணுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மடித்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் ரவுண்டாக தைக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கீழ்ப்பகுதியில் நான் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சு உள்பக்கம், ஏன்னா கீழே ப்ளைனாக இருக்குன்றதுனால கிராஸ் பீஸ் 1 இன்ச்சு கிராஸ் பீஸ்க்கு நான் வந்து ரைட் சைடு, அதாவது எப்படின்னா நம்ம ரைட் சைடு திருப்ப போகிறோம். ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்ப போகிறோம். சுற்றி தையல் கொடுத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா நீங்கள் மடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். இது மாதிரி சாரியோட கிளாத்தே கான்ட்ராஸ்ட் மேலே ப்ளூ கலர் இருக்குது, கீழே இன்னொரு கலர் கொடுத்து மடித்து தைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போது நீங்கள் ஃப்ரண்ட் பக்கம் வந்து டர்ன் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து உள்பக்கம் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்க வேண்டியது தான். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கீழே கொடுக்கறதுக்கு கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் லேஸ் கூட ப்ளூ கலர் லேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மடித்து தைச்சிட்டு. நான் மேக்ஸிமம் பொறுமையாக இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் நான் ஷார்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக கட்டிங் ஸ்டிச்சிங்னு போடுறதுனால எனக்கு ஃபுல் வீடியோ வந்து கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கட்டிங் வீடியோ மட்டும்னா ஒரு 7 மினிட்ஸில் முடிஞ்சிருக்கும். ஸ்டிச்சிங் வீடியோனா ஒரு மேக்ஸிமம் ஒரு 9 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸில் கவர் பண்ணியிருந்துருக்கலாம். நான் வந்து வீடியோ லென்த்தாக இருக்குன்றதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காம பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்டிச்சிங்கில் வந்து இந்த ஃப்ராகில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.